கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் தொல்லையா என்கிற தலைப்பில் இந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு மனுஷனுக்கு கடன் தொல்லை ஏற்பட்டாவே அந்த மனுஷனுடைய இருதயம் அப்படியே புண்ணாயிடும், அப்படியே ரணமாயிடும். அந்த மனுஷனால் சிரிக்க முடியாது, தூங்க முடியாது, நடக்க முடியாது, ஏன் அவனால் செயல்படவே முடியாது. ஏன்னா வாங்கின கடத்தை அந்த மனுஷனால் கொடுக்க முடியல. அதனால் மனுஷனுக்கு மனக்குழப்பங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிடும். இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம்தான் நான் சொல்கிறது தெளிவாக புரியும். இப்போது உங்களுடைய குடும்ப செலவுக்காக நீங்கள் கடன் வாங்கிட்டு அதில் ரொம்ப நீங்கள் லாஸ் ஆகிட்டு நஷ்டத்துக்கு மேலே நஷ்டத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் இந்த தேவ செய்தி ஃபுல்லாக பாருங்கள். கடன் தொல்லை என்பது ஆண்டவர் உங்களுக்கு நியமிக்கலை. உங்களை பிசாசு நூதனமாக ஏமாற்றி கடன் வாங்க வச்சு அவன் கட்டுக்கட்டிட்டான். இப்போ அந்த சாத்தானுடைய கட்டிலிருந்து ஆவியானவர் இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களை விடுவிக்க போகிறார். இப்போ நீங்கள் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கும். கொஞ்சம் உங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கடனில்லாத வாழ்ந்த நாட்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் மனைவி பிள்ளைகளோடு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போது நீங்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பம் ஆன பிறகு ஒரு ஆணானவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவி பிள்ளைக்காக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி ஒரு கொத்தனார் வர வச்சு இந்த இடத்துல வீடு கட்டணும், எவ்வளோ செலவாகும்னு கேட்குறான். கொத்தனார் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டை இங்கே அமைக்கணுன்னா ஏறக்குறைய ஒரு 20-30 லட்சம் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு 6 ரூம் கேட்குறீங்க. ஏன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு ரூம் போடணும், ஒரு ஆள் பெருசாக இருக்கணும், ஒரு கிச்சன் வேணும்னு கேட்குறீங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டை கட்டணுன்னா அந்த கொத்தனார் மேஸ்திரி சொல்லுவார், அந்த பில்டர் சொல்லுவார், அந்த இன்ஜினியர் சொல்லுவார் 20-30 லட்சம் ஆகும்னு சொல்லுவார். உங்கள்கிட்ட கொஞ்சம் நகை பணம் இருக்கும், சரி பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 30 லட்சம் சொன்ன அந்த இன்ஜினியரு இப்போது வேலை நடக்க 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 மெட்டீரியல்லாம் ரேட்டு ஏறிச்சின்னு சொல்லி 30-50 லட்சம் ஆகிடும். இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண பிறகு வீட்டு வேலையே பாதியில் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. ஸோ என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் கடன் வாங்கி அந்த வீடை கட்டுவீங்க. இப்போது கையில் இருக்கிற நகை போச்சு, கையில் இருக்கிற எல்லா காசும் போச்சு, பேங்க்கில் லோன் எடுத்தாச்சு, அங்கே கடன் இங்கே கடன் இங்கே கடன் அங்கே கடன் இங்கே கடன் வாங்கி எப்படியோ அந்த வீட்டை கட்டிடுறீங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியாக இருக்க முடியாது, பேங்க் லோனும் கட்ட முடியாது, இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட முடியாது. இந்த வீட்டை ஏன்டா நம்ம கட்டணுன்ற மனவேதனை புதுசாக வீடு கட்டினவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா கடன் என்பது எல்லா சந்தோஷத்தையும் அழிச்சிடும். மனுஷன் குடியிருக்க நல்ல ஒரு வீடு அவனுக்கு தேவை. அதனால் நீங்கள் ஒரு வேளை வீடு கட்டி இப்போ கடன் ஆகியிருந்தால் கவலைப்படாதீங்க. நீங்கள் குடியிருக்க ஒரு வீடு கட்டுறதுக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்க, அது தப்பு கிடையாது. வீடு அவசியம். ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது, பிள்ளைகளுக்கு கல்யாண காட்சி பண்ணி அவங்கவுங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் வீடு கட்ட பிரயாசப்பட்டீங்க. ஆனால் கடன் இவ்வளோ பெரிய விஷயமாகும். ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டால் இவ்வளோ பெரிய கடன் சுமை ஏற்படும், கடன் தொல்லை ஏற்படும், கடன் கொடுத்தவன் இவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பான் என்பது உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் வீடு கட்டுறாங்க, நம்மளும் வீடு கட்டலான்னு சொல்லி ஆசைப்பட்டு குடிக்கிறதுக்காக நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த வீட்டால் உங்கள் குடும்பத்துடைய ஒட்டுமொத்த சந்தோஷ சமாதானம் கெட்டு போச்சு. அப்படி தானேங்க? சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னங்க ஏன் தான் இந்த வீடு கட்டணும்னு தெரில, நிம்மதியே போச்சு.
ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தோம். சின்ன வீட்டிலேயே நம்ம நல்ல சந்தோஷமாக எளிமையான வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தோம். என்றைக்கு இந்த இந்த பங்களா வீடு மெத்த வீடு கட்டினோமோ அன்னிலிருந்து சந்தோஷம் போச்சு. கடன் தொல்லை ஆயிடுச்சு. வியாதிக்கு மேலே வியாதி, என் உடம்புலும் வியாதி, உங்கள் உடம்புல வியாதி, நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லி இப்படி பாதிக்கோடு, பிரச்சனைகளோடு, உபத்திரத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆற்றி தேற்றி தைரியப்படுத்த போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை கண்டு பயப்படாதீங்க. குறிப்பாக கடன் தொல்லையை கண்டு நீங்கள் பயப்படவே கூடாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிற ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற. ஓகேங்களா? ஐயோ நம்மளுக்கு கடன் ஆயிடுச்சே, அவமானம் ஆயிடுச்சு, நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்காது. அவமானம்தான் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். நீங்கள் வீடு கட்டி கடன், பிள்ளைகளை படிக்க வச்சதால் கடன், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிங்க அதனால் கடன், நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்லேயும் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் பிஸ்னஸில் லாஸு. இப்போ எதை நீங்கள் தாங்குவீங்க? வீட்டு கடத்தை அடைக்க முடியல, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிங்க, நல்லா 3-4 டிகிரி படிக்க வச்சிங்க, அவங்கள டாக்டர் ஆக்குனீங்க, இன்ஜினியர் ஆக்குனீங்க. நான் பொதுவாக பேசின்னு இருக்கிறேன். அப்போ வீடு கட்டும், எஜுகேஷன் கடன், இன்னும் கல்யாணம், இன்னும் பெண் பிள்ளைன்னு சொன்னால் அதிகம் நகஸ் கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும், மாப்பிள்ளை காரு கொடுக்கணும். பெண் பிள்ளையை பெற்றவங்க அந்த பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்கறதுக்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கூட பிள்ளைகளுக்கு கல்யாண காட்சி பண்ணிடுறாங்க. திடீர்னு சூழ்நிலைகள் மாறுது, கல்யாண கடத்தை அடைக்கவும் முடியாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ நான் சொல்லும் போதே அழ வரும். உண்மையிலே அழ வரங்க. அதுக்காக ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்ணை நீங்கள் வீட்டில் வச்சுக்க முடியுமா? அழாதீங்க. பெண் பிள்ளைய ஒரு 20லேருந்து 30க்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். பெற்றவங்களுடைய பாரம் இது, வேறு வழி கிடையாது. ஒரு கல்யாணம்னு பண்ணால் கடன் வாங்கி தான் ஆகணும். ஒரு வீடுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு கடன் வாங்கி தான் ஆகணும். அடுத்தது இப்போ பிஸ்னஸ்ன்னு எடுத்துங்க. அது எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அதுக்கும் பணம் தேவை. அப்போது கடன் 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 கடன், எல்லாத்துக்கும் கடன். மனுஷனாக பிறந்தவனுக்கு சாகர வரைக்கும் இந்த கடன் தொல்லை இருக்குது. ஏதாவது ஒரு பிடிமானம் இருந்தால் கூட மனுஷன் அந்த கடத்திலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த வழியும் கிடைக்க மாட்டேங்குது. உதவி செய்யவும் யாரும் இல்லை, பிஸ்னஸும் லாஸு, வருமானமும் இல்லை, வட்டியும் கட்ட முடியல. எப்படி யோசனை பண்ணி பாருங்கள். இருக்கிற வீடு சொத்து நிலங்கள்லாம் விற்றா கூட இந்த கடனை சமாளிக்க முடியல, அடைக்க முடியல. இந்த பக்கம் படுக்கிறாங்க, அந்த பக்கம் படுக்கிறாங்க, பிரண்டி 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 பிரண்டு பிரண்டு தூங்குறாங்க. மனுஷனுக்கு தூக்கம் வரல. யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் கடத்துடைய ப்ரெஷர் சமாதானத்தை கெடுத்துடுச்சு, தூக்கத்தை கெடுத்துடுச்சு, சாப்பாடு சாப்பிட முடியல. எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சொல்லுங்களேன். இந்த கடன் எவ்வளோ பிரச்சனையை கொண்டு வருது யோசனை பண்ணிப்பார். ஒரு சில பேர் கடன் வாங்கிட்டு இரவு ஃபுல்லாக ஆகிறாங்க. பொழுது விடிஞ்ச கடன்காரன் வரப்போகிறான், வட்டிக்காரன் வரமாட்டான். அவன் வரப்போகிறான், என்ன பதில் சொல்கிறது? அந்த வட்டிக்காரங்க முன்னாடி ஏற்கனவே நம்ம கேவலப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம், நிறைய பொய் வர சொன்னோம், வருமானம் இல்லை, அந்த வட்டிக்காரனுக்குள்ளே இறக்கமும் கிடையாது. நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவர்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிறேன். அன்பு சகோதரி, தைரியமாக இருமா. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் தைரியமாக இருக்கு நீங்கள் சொல்லுறீங்க, நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் உங்களுக்கு என் கஷ்டம் தெரியும்னு சொல்லி நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு தைரியம் சொல்ல தான் கர்த்தர் எங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன். ஏசப்பா நீங்கள் வாங்கின கடத்தை அடைக்க உதவி செய்வார், உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார், ஹெல்ப் பண்ணுவார், தைரியமாக இருங்க. அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் பிசாசு ஆண்டுடைய வார்த்தை கூட உங்களை கேட்க விடாது. நம்பிக்கையே உங்களுக்கு வராது. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் பண்ணுவார், அற்புதம் பண்ணுவார், உங்கள் வீட்டு கடனை நீங்கள் அடைப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய எஜுகேஷன் கடனை நீங்கள் அடைப்பீங்க,
உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுத்ததால் லட்சக்கணக்கில் கடன் ஆச்சு, வட்டி கட்ட முடியல, அதெல்லாம் ஏசப்பா அடைச்சிடுவார் அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா நீங்கள் அப்படியே சூழ்நிலையை பார்ப்பீங்க. எப்படி பணம் வரும், எப்படி நம்மளுக்கு அதிசயம் நடக்கும்? பணம் எந்த ரூபத்திலும் வர வாய்ப்பில்லை, யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய வாய்ப்பில்லை. நம்ம வாங்கியிருக்கிற கடனும் நம்ம தலைக்கு மேலே வெள்ளம் போனது போல் இருக்குது. எப்படி நான் கடத்தை அடைப்பேன், எப்படி நான் கடத்தை கொடுப்பேன்? இந்த பாஸ் சொல்கிறாரு உங்களுக்கு அதிசயம் நடக்கும், நீங்கள் கடத்தை அடைச்சிடுவீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரே, நான் எப்படி விசுவாசிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு பைபிளில் ஆபிரகாம் பற்றி நான் சொல்கிறேன். ஆபிரகாமை நீங்கள் கவனிங்க. அவர் ஒரு விசுவாச புருஷன். உண்மையாக போய்ங்களா சொல்லுங்கள். என் அன்பு சகோதரியே சொல்லுமா? ஆபிரகாம் ஒரு விசுவாச புருஷன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் 1லேருந்து வாசின்னு வந்தீங்களா, இந்த ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையை ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறேன். இந்த சேனலுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே என்னோடய சொந்த சகோதரியாக நான் நேசித்து உங்களுக்கு அன்போடு பணிவோடு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை விசுவாசம் வரணும்னு சொல்லி கெஞ்சி உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்ல வந்திருக்கிறேன். தயவுசெய்து ஏசப்பாவை நீங்கள் புரிஞ்சிங்க. அவர் உங்களை கைவிட வாய்ப்பு கிடையாது. ஆண்டவர் ஏன் மூலியமாக உங்களோடு பேசுகிறேன். கடன் ஆயிடுச்சின்னு சொல்லி, அவமானம் ஆயிடுச்சின்னு சொல்லி வேதனைப்படாது. ஆபிரகாமை ஏசப்பா பைபிளில் வச்சிருக்கிறாருமா. என் அன்பு சகோதரி நல்லா பாருங்க. சரி, இப்போது பைபிளில் நீங்கள் ஆதியாகமம் 12 எடுத்துங்க. அதில் ஆபிரகாமை ஏசப்பா வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு விசுவாச புருஷன், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஆண்டவர் கூப்பிட்றார், இது போல் உன் சொந்த ஊர், சொந்த நாடு, சொந்த ஜனங்களை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு வா, உன் பேரையே பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுறேன், வா ஆபிரகாமே அப்படின்னு ஆண்டவர் ஏசப்பா இந்த ஆபிரகாமை கூப்பிட்றார். ஓகேங்களா? இப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓகேங்களா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதுதான் ஏசப்பா ஆபிரகாமை அழைத்த அழைப்பு. ஆனால் நீங்கள் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7, 8, 9, 10 வசனம் வரையும் வாசிக்கலாம். ஆண்டவர் கூப்பிட்றாரு, அழைக்கிறாரு, வாக்கு தத்தங்களை ஆபிரகாமை கொடுக்குறாரு. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடி அவரும் அவருடைய நாட்டை, அவருடைய தேசத்தை, அவருடைய சொந்தக்காரங்களை எல்லாரும் விட்டுட்டு அவரும் தன் மனைவியாக சாராளோடு ஆண்டவர் காண்பித்து அந்த தேசத்துக்கு வந்துட்டார். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதே 1லேருந்து அப்படியே கண்டினியூ வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்கிறார். இப்போ நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். அந்த வசனத்தை பாருங்கள். இது பார்த்தீங்களா? அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்தில் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். கவனிச்சிங்களா? ஆண்டவர் வசனம் தராரு, வாக்கு தத்தம் தராரு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஏன் ஆபிரகாம் வாழ்க்கையில் பஞ்சம் வந்தது? ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாமை நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் தானே அழைச்சாரு. நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பேசுமா? என் அன்பு சகோதரியே, உன்னுடைய இருதயத்தில் நீயே பேசுமா? இப்படி இங்கே வர, இப்படி 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 கையை வச்சுக்கின்னு, ஆமாம், ஆபிரகாமை ஏசப்பா அழைச்சார், ஆசீர்வாதம் இருப்பேன்னு சொல்லி தானே அழைச்சார். ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் பஞ்சம் வந்துடுச்சே, அது எப்படி? இப்படி திங்க் பண்ணுங்க, இப்படி யோசனை பண்ணுங்க. அப்போ ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஏசப்பா ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக பஞ்சம் கொடுக்குறாரு அப்படின்ற தரிசனம் உங்களுக்கு வரணும். நல்லா கவனிங்க. ஏசப்பா ஏதோ ஒரு மேன்மையை, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுக்க அவர் இந்த பஞ்சத்தை அனுமதிக்கிறாரு. அப்போ பஞ்சத்தில் ஆபிரகாம் எப்படி இருக்கிறான் அப்படின்னு ஏசப்பா இந்த ஆபிரகாமை சோதிச்சு பார்க்குறான்னு சொல்லி உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் அனுசரம் கொடுப்பார். ஏன்னா கேள்வியும் அவர் தான், பதிலும் அவர் தான். இப்போ நீங்கள் ஏன் கடன் ஆயிடுச்சு,
வீட்டில் ஏன் இவ்வளோ கஷ்டம், கடன் வாங்கி நம்ம வீடு கட்டினோம், கடன் வாங்கி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சோம், கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணோம், கடன் வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணோம், இதில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வியாதி விளைவினோம், இதனால் எனக்கு கடன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கடனை குறித்து பல விஷயங்களை சொல்லுவீங்க. ஏன்னா ஒருத்தர் வீடு கட்டினா கடன் வாங்க, ஒருத்தர் பிஸ்னஸில் லாஸ் அதனால் கடன் வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவாங்க. அது எந்த காரணமாக இருந்தாலும் கடன் இருக்குது, அதை அடைக்க முடியல, ஏன் கடன் ஆச்சு, இதை நம்ம சிந்திக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாம் வச்சே காட்டுறாரு. நல்லா பாருங்கள், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆபிரகாம் வச்சு கர்த்தர் உனக்கு சுவிசேஷம் சொல்கிறார். அவனுடைய வாழ்க்கையை பாரு, அவனை ஆசீர்வாதமாக இருப்பான்னு அழைச்சேன், ஆனால் பஞ்சத்தை கொடுக்குறேன். ஏன்? இப்போ இதோ ஒரு சீக்ரெட் அதில் இருக்குது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிச்சு பார்க்குறேன். கஷ்டத்தை கொடுக்குறாரு, உடைக்கிறாரு, நொறுக்கிறார். இப்போ ஆபிரகாம் சிந்திச்சிருக்கலாம், ஏசப்பா என் சொந்த ஊரில் இருக்கும்போது நான் பிளெஸ்ஸிங்காக தானே இருந்தேன், என்னை நீங்கள் கூப்பிட்டதால வந்தேன், இப்போ எனக்கு ஏன் கொடிய பஞ்சம் கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஜபத்தில் வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வாக்குவாதம் பண்ணல. ஆண்டவர் எடுக்க கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். இப்போ ஆபிரகாம் நினச்சிருந்தா மனைவி அவர் 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷத்தை குடிச்சிட்டு நம்மளுக்கு எதுக்கு இந்த பஞ்சம், இது ஒரு வாழ்க்கையான்னு சொல்லி செத்து போயிருக்கலாம். உண்மையாக சொல்லுங்கள், சாப்பிடவே வழி இல்லை, கொடிய பஞ்சம், கானான் தேசத்தை விட்டு எகிப்து தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. நான் காண்பித்த வசனம் தெளிவாக சொல்லுது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது புருஷன் முன்னாடி 2 பேர் பேசியிருந்துருக்கலாம், ஏங்க இது ஒரு வாழ்க்கைங்க, நம்ம ஏசப்பாவை நம்பி வந்தோம், இப்போது பஞ்சம் ஆயிடுச்சு, நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், ஒரு வேளை சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி எங்கன்னா போய் நம்ம கையேந்த முடியுமா? பேசாமல் எதனா குடிச்சிட்டோம், இல்லை ஏதாவது பாருங்கள், இங்கே எதனா இருக்குதா, விஷம் எதனா இருக்குதா பாருங்கள். 2 பேரும் புருஷன் 2 பேரும் எதையாவது சாப்பிட்டு மீங்கிட்டு தற்கொலை பண்ணி செத்துலான்னு சொல்லி ஆபிரகாம் சாராள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தார். இன்றைக்கி ஆபிரகாமை விசுவாச தகப்பன்னு சொல்லி நீங்களும் நாளும் விரல் காட்டி பேச முடியுமா? யோசனை பண்ணிப்பார். அப்படியே ஆபிரகாம் அந்த பஞ்சத்தை ஏற்றுக்கிறாரு, சகிக்கிறாரு. அந்த ஆபிரகாம கூட இருக்கிற சாராளும், ஏசப்பா நம்மளுக்கு பஞ்சம் தந்துட்டாரே, நீங்கள் ஆண்டவரை விட்டுடுங்க அப்படின்னு அந்த அம்மா கூட விசுவாசத்தை உடைக்கலை. 2 பேர், கணவன் மனைவி 2 பேரும் அந்த பஞ்சத்தை ஏற்றுக்கணும், ஆண்டோடைய சித்தத்தை அவங்க செய்கிறார். கர்த்தர் அவங்களை கைவிட்டார நீங்களே சொல்லு, கைவிடவே மாட்டார். இப்போ ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் இந்த 2வது வசனத்தை வாசிக்கும்போது பஞ்சத்துக்கு பிறகு ஆண்டவர் தரக்கூடிய பிளெஸ்ஸிங் என்னது என்பதை உங்களுக்கு ஏற்கனவே இந்த வசனம் தெரியும், ஆனால் நான் விளக்குறேன். என்ன போட்டுக்குது பாருங்கள், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசிரியருடைய சீமானாக இருந்தான். கவனிச்சிங்களா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாமே நீ வா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அதே ஆதியாகமம் 12:10 கொடிய பஞ்சம் உண்டாகுது. பஞ்சத்தை கணவன் மனைவி 2 பேரும் ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய சித்தத்தை செஞ்சாங்க. இப்போ பஞ்சம் அப்படியே 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ இருக்கிற கடன் தொல்லையை குறித்து, வட்டி பிரச்சனை குறித்து, பேங்க் லோனை குறித்து, உங்கள் வீட்டில் இருந்த நகையை நீங்கள் பேங்க்கில் வச்சுட்டு அதனால் வருத்தத்தை, துன்பத்தை, கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சா பிற்காலத்தில் 1000 மடங்கு அந்த கஷ்டத்தில், அந்த நெருக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. உங்களை சீமானாய் உயர்த்துகிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். அதனால் பஞ்சத்தை கண்டு, பசியை கண்டு, வறுமையை கண்டு, கடன் தொல்லையை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. ஒவ்வொருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்கள். ஆண்டவர் அவங்களோட பேசுகிறாரு, வாக்குத்தத்தங்களை தராரு. ஆனால் மறுநாளே அவங்களுக்கு கோடிக்கணக்கில் ஆசீர்வாதம் வந்துச்சு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பைபிளில் செக் பண்ணுங்கள். நான் காண்பித்த ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, நீங்கள் பைபிளில் பார்க்குற ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எந்த சாட்சியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் கஷ்டம், வறுமைகள், போராட்டங்கள், தேசம் விட்டு தேசம் போக வேண்டிய எவ்வளோ சூழ்நிலை வருது. ஆனால் ஏசப்பா யாருமே கைவிடல.
உங்கள் கடன் தொல்லைக்காக. அடுத்தது நான் ஒரு வசனம் தரப்போகிறேன். ஆண்டவர் கைவிட மாட்டார் கைவிட மாட்டான்னு கதறி 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 கதறிங்க அழுங்க. அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் எப்படி தங்கம் வெள்ளி கொடுத்து மிருக ஜீவனில் கொடுத்து அவன் எப்படி சீமானாய் கோட்டீஸ்வரனாய் ஐஸ்வர்யவானாய் எப்படி ஆண்டவர் மாற்றினாரோ, அதே போல் ஏசப்பா உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். உங்களுடைய சாபக்கட்டு உடையும், உங்களுடைய கடன் என்கிற பிசாசு கட்டு உடையும். அந்த சாபக்கட்டை உடைக்க ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை தருவார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, உனக்கு எவ்வளோ லட்ச கடன் வேணா இருக்கட்டுமா, கவலைப்படாது. புலம்பல் எழுதின புஸ்தகத்தில் ஒரு வசனம் தரேன். முழங்கால் படியிட முடிஞ்சால் நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு வானத்தை பார்த்து கதறுங்க. நேர் முழங்காலில் நின்று 2 கையை நீங்கள் உயர்த்துங்க. 2 கையை மேலே உயர்த்தி, ஏசப்பா இந்த கடன் என்கிற சாபக்கட்டை என்னை விட்டு விலக்கி போடுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை சீமானாய் மாற்றின பெரியவரே, நல்ல தெய்வமே, மகிமையானவரே, மகா பிரபுவே, இரக்கமுள்ளவரே, மன உருக்கமானவரே, கிருபை நிறைந்தவரே, ஆபிரகாமுடைய பஞ்சத்தை மாற்றி அவனை சீமானாய் உயர்த்தின தெய்வமே, என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து ஏசப்பா என்னை இந்த கடன் தொல்லையிலிருந்து காப்பாற்றுங்க. என்னை பெரிய பணக்காரனா கூட நீங்கள் மாற்ற தேவையில்லை. நான் வாங்கின கடத்தை கௌரவமாக கொடுக்க எனக்கு ஒரு வழியை நீங்கள் திறந்தால் போதும். நீங்கள் கைவிடவே மாட்டீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நான் பஞ்சத்தை கண்டு பயப்படல, பசியை கண்டு பயப்படல, சாப்பிடாம கூட நான் இருந்துடுவேன். வாங்கின கடத்தை கொடுக்க முடியாமல் நான் படக்கூடிய அவமானம் நிந்த கொஞ்சம் நஞ்சல் ஆண்டவரே. என் கண்ணிலிருந்து கண்ணீர் கூட வரமாட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் தரக்கூடிய ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சுக்கின்னு நீங்கள் மேலே வானத்தை நோக்கி நேர் முழங்காலில் நின்று வானத்தை நோக்கி கையை உயர்த்தி ஏசப்பான்னு கதறுங்க. ஓகேங்களா? பைபிளை கையில் எடுத்துங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம். அதில் இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் 31வது வசனத்தில் என்ன போட்டுக்குது பாருங்கள். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். என்றென்றைக்கும் எத்தனை தலைமுறை உங்கள் சந்ததி இருக்கிறதோ அத்தனை தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் உங்கள் தலைமுறை மாத்திரமில்லை, உங்கள் சந்ததியுடைய தலைமுறை அது எத்தனை கோடி வருஷமாக இருக்கட்டும், ஆண்டவர் அழைத்தவர் அந்த மகிமையான தேவன் உங்கள் யாரையும் அவர் கைவிடவே மாட்டார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமுடைய அந்த அழிவை பார்த்துட்டு, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய பஞ்சம் பசியை பார்த்துட்டு சில காரியங்களை சொல்லி அப்படியே புலம்பினே வருவார். நீங்கள் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசி பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் ஆண்டவர் அந்த எருசலேமை நியாயந்திருத்த காரியங்களை சொல்லி புலம்பினே வருவார். இவ்வளோ எருசலேமில் இவ்வளோ கஷ்டம், பஞ்சம், சர்ச்சையை கொளுத்திட்டாங்க, எரிச்சிட்டாங்க, இனி வாழ்வாதாரம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லினே வராரு. அதே எரேமியா இப்போ சொல்கிறாரு, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உன்னை கைவிட வாய்ப்பே கிடையாதுமா. உன் இருதயத்தை பிசாசு இப்போ வஞ்சித்து வச்சிருக்கலாம். ஆண்டவர் என்னை கைவிட்டார், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போலன்னு சொல்லி. ஒருவேளை என் அன்பு சகோதரியே அப்படி ஒரு இருதயம், கடினமான இருதயம் உன் இருதயத்தில் இருந்தால் கர்த்தர் அந்த கடின இருதயத்தை இன்றைக்கு எடுத்து விசுவாச இருதயத்தை உனக்கு பொருத்த போகிறாருங்க. நேர் முழங்கால் நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்லா கவனிங்க. உங்கள் கடன் தொல்லை மாறணும்னா நீங்கள் வாயை திறந்து, என் ஆண்டவர் என்றென்றைக்கு என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி போல் நீங்கள் புலம்பி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அழுங்க. ஆண்டவர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தருவார். உங்களை ஆண்டவர் கைவிட வாய்ப்பு கிடையாது. இந்த வேத வசனம் பொய்யாகாது. எரேமியா சொல்கிறாரு, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், என்றைக்குமே கைவிட மாட்டார். அப்போ கண்ணீரோடு இப்போ நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஏசப்பா எப்படி உங்களை கைவிடுவார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் எவ்வளோ கண்ணீர் விட்டு கதறி, ஆண்டவரே என்னுடைய குடும்ப கஷ்டத்தை மாற்றுங்க, என் உபத்திரத்தை எடுத்து போடுங்க, என் அவமானத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் மனதுருகி அழக்கூடிய அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் கேட்க இறங்கி வரார். அவருடைய மகிமை உங்கள் மேலே பிரசன்னமாகும். அவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே பிரசன்னமாகுது. அவருடைய தெய்வீகமான அந்த பிரசன்ஸ் உங்கள் கையில் இருக்கிற அந்த சாபக்கட்டை உடைக்க போகுது. உங்கள் குடும்பம், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே பிளஸ்ஸிங்காக மாறப்போகுது. கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்கிட்டார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. மனசில் ஒரு தைரியத்தை வளர்த்துங்க. ஆண்டவர் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஓகேங்களா? இந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு நீங்கள் நல்லா பைபிளை வாசித்து நல்லா ஜெபம் பண்ணு. வசனங்களை எடுத்து உங்களுக்கு என்னென்ன வசனம் பிடிக்குதோ அந்த வசனத்தெல்லாம் எடுத்து சோத்திரம் பண்ணி கண்ணீரோடு கதறி அழுது ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.